வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 49 கேஸ் 2ஆம் நம்பர் கோர்ட்லேயே வந்து 49 கேஸ் இருந்ததுனால அதையே விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியாக இருந்திருக்கும் போல். அதனால தான் வந்து 26ஆம் நம்பருக்கு வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எம்டியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பவும் போல் வந்து அவர் விசாரணை முடிச்சுட்டு 26ஆம் நம்பருக்கு வந்து 2வதாக வருவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட் லிஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நமக்கு வந்து வரல. செகண்ட் லிஸ்ட்டில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து நாளைக்கு டேட்டில் வர வேண்டிய அந்த டீட்டெயில்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு 2 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். லிஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்மது கிடையாது. செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து 2வது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வள்ளியம்மாள். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபார் ஆர்டர்ன்றது மேலே இருக்குது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மீரல் அண்ட் அனதர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காயத்ரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது அதில் வந்து கீதா கொடுத்துருக்காங்க. கிரீஜா எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுவாதி, கனிஷ்கா, இது எல்லாமே வந்து வரிசையாக வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கோவிந்தராஜ் வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஆர்டர் தான். நாளைக்கு மேக்ஸிமம் வந்து எதிர்பார்த்து காத்துருங்க. நல்ல ஒரு செய்தி வரும்னு. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே வந்து உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் நம்பணும், நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும்னா ஆள் மனசோட உறுதியாக கேளுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஒரு மனதாக வந்து நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. நிச்சயமாக வந்து நாளைக்கு நமக்கு ஆர்டரு நமக்கு பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சார் நண்பர்களே, நாளைக்கு வந்து லிஸ்ட்டு 2 யார் வந்து லிஸ்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து யார் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் வழக்கம் போல் வந்து நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சால் வந்து அதை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் அன்லிஸ்டடாக வந்து நான் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பப்ளிக்காக நான் பண்ணும்போது வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அன்லிஸ்டடாக பண்ணுறது. குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணலாம்னா அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி பண்ண முடியலை அப்படின்னா எப்பவும் போல் வந்து அந்த நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களாக ப்ரைவேட்டாக பார்க்குறதா இருந்தாலும் லிஸ்ட்டு 2வில் பாருங்கள். லிஸ்ட்டு 1ல் பார்த்துட்டிங்கன்னா அதில் சரியாக வராது. லிஸ்ட்டு 2வில் தான் வரும். எப்படியும் நாளைக்கு நமக்கு 3 மணிக்கு மேலே தான் வந்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியும். பொறுமையோடு காத்துருங்க, நம்பிக்கையோடு காத்துருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். எல்லாமே நன்மைக்கே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.